நாட்டுக்கேந்திரில் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வந்து டிராவல் பண்ணுறாங்க. ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகுது. இது ஹாஸ்பிட்டல் இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லாமே வசதி, அடிப்படை வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் போக முடியல. எல்லாமே இங்கே வந்து சரியான போக்குவரத்து கிடையாது. காவல்துறைக்கே தகவல் கொடுத்தேன், காவல்துறை கிடையாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுது. சில வீடியோ கூட எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை கவனத்துக்கு கொண்டு பொதுமக்களுக்கு அரசாங்கம் வந்து துப்புரவு துறை இருக்கிறவங்க அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்தா இருக்கிறாங்க. பொதுமக்கள் இடையில இருக்கக்கூடாது. ஆனால் இதை தெரிஞ்சும் சண்டையில் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 அடி தான், 20 அடி ரோடில் 10 அடி தான் இருக்குது. மீதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கிறாங்க. மீன் கட் பண்ணுறது, காய்கறி விற்கிறது, இதெல்லாம் பண்ணுறேன். இந்த நிர்வாக PKS மீன் நிர்வாகம் அது கண்டுக்கிறது கிடையாது. அது அப்புறம் தான் ஒரு அளவுக்கு இதாகும். ஆனால் இவங்க தி கேடிவி நேயர்களுக்கு வணக்கம். பம்மல் டு நாகல்கேணி 11வது வார்டு அண்ணா சாலை கிட்ட PKS ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு வெளியில் பார்த்தோம்னா அதுலேயும் குறிப்பாக புதன், ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகளில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான காரணங்கள் 2 விஷயங்கள் சொல்லப்படுது. அந்த மார்க்கெட்டுக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து மீன் வாங்குறதுக்கு வராங்க. ஆனால் பார்க்கிங் வந்து ஒரு 100 பேர் வந்து வண்டி வந்து உள்ளே விடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய மக்கள் வராங்க அப்படின்றதுனாலே என்ன பண்ணுறாங்க, ரோட்லேயே வண்டிகளை வந்து பார்க் பண்ணிவிட்டு மீன் வாங்க போயிடுறாங்க. இதனாலே வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம், 2வது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மார்க்கெட்டுக்கும் வெளியில ரோடுகளில் வந்துட்டு நிறைய கடைகள் போட்டுடுறாங்க. இதனாலுமே வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்னு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது. இதுக்காக சமூக ஆர்வலர் ராஜேந்திரன் அவர்கள் 1 வருட காலமா வந்து நிறைய அதிகாரிகள் கிட்ட நான் பெட்டிஷன்லாம் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கிங் வசதி பண்ணி கொடுங்க, அதே மாதிரி ரோடுகளில் வந்துட்டு கடைகள் போடாமல் இருக்க சொல்லுங்க. ஏன்னா பக்கத்துலேயே வந்து நிறைய ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. அப்படின்றதுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறப்போ 1 மணி நேரம் கிட்ட ஆகுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதிகாரிகள் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் எடுக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அவர்கிட்டே போய் நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன நிலவரம் அப்படின்றத. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PKS மீன் மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது? நீங்கள் எப்போ வந்து கவனிச்சிங்க? இது 2 வருஷமாக இந்த PK நிறுவனம் வந்துருக்குது. நான் 1 வருஷமாக என்கிட்ட சட்ட ரீதியாக வந்து நகராட்சிக்கு, பேரூராட்சிக்கு எல்லாம் மனு கொடுக்குறேன், அதிகாரிக்கு மனு கொடுக்குறேன், இவங்களுக்கும் மனு கொடுக்குறேன். நாட்டுக்கேந்திரில் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வந்து டிராவல் பண்ணுறாங்க. ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகுது. இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லாமே வசதி, அடிப்படை வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் போக முடியல. எல்லாமே இங்கே வந்து சரியான போக்குவரத்து கிடையாது. காவல்துறைக்கே தகவல் கொடுத்தேன், காவல்துறை கிடையாது. அப்புறம் RTA போட்டேன். தகவல் சட்டத்தில் முறைப்பெற கேட்டேன், யார் நிறுவனர், யார் டெண்டர் எடுத்துக்கிறாங்க, யார் ஆய்வு பண்ணுறாங்க, எவ்வளோ டெண்டர் எடுத்துருக்கு, எத்தனை கடை இருக்கிறது முறையாக கேட்டதுக்கு தகவல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் மேல்முறையீடு போயிருக்கேன். மேல்முறை போயிட்டு அதுக்கு அடுத்த அதிகாரி, மேல்முறை அதிகாரி தனியாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு அவங்களுக்கு சரியான பதில் சொல்ல. கமிஷனர்கிட்ட போனால் போன மாதம் 17ஆம் தேதி கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்தேன். இப்போ வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குது, மக்கள் போக முடியல, இது ஷார்ட் ரூட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் வந்து சைடுன்றாரு. ஆனால் அவர் ஏதோ ஒரு சம்திங் வாங்கிட்டு, அதே போல் அசிஸ்டன்ட் கமிஷனர் லேடி இருக்கான் பம்மலில், அவங்ககிட்ட 21 புகார் கொடுத்தேன். நம்ம தாமரை கமிஷனர்கிட்ட 69 வார்டு உறுப்பினர், அவர்கிட்ட டேரெக்டாக நேரடியாக கொடுத்தேன், மனு கொடுத்தேன். அவரும் கண்டுக்க மாட்டேன்றாரு. இதனால் நெருக்கடி ரொம்ப, நாட்டுக்கு ரொம்ப க்ரௌட் ஆகுது, போக முடியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுது. சில வீடியோ கூட எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை கவனத்துக்கு கொண்டு பொதுமக்களுக்கு அரசாங்கம் வந்து துப்புரவு துறை இருக்கிறவங்க அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்தா இருக்கிறாங்க. பொதுமக்கள் இடையில இருக்கக்கூடாது. ஆனால் இதை தெரிஞ்சும் இடையில இருக்கிறாங்க. இது வந்து கண்டுக்கிறது இல்லை. நகராட்சி, மாநகராட்சி அதிகாரி கண்டுக்கிறது கிடையாது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரி காவல்துறை கண்டுக்கிறது. இது கண்டித்து பல போராட்டம் பண்ணி இருக்கிறேன், சில புக் நோட்ஸ் கொடுத்துருக்குறேன், சில போஸ்ட் ஒட்டிருக்கிறேன். இருந்தாலும் எங்களுக்கு அந்த தீர்வு வரல. இப்போ அதே மாதிரி உங்ககிட்ட பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க, புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்துட்டு அதிகமா வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அதுக்கு எதுவும் பர்டிகுலர் காரணம் எதுவும் இருக்கா? காரணம் இங்க பார்க்கிங் இல்லை. பார்க்கிங் அதாவது இதுக்கு எவ்வளோன்னு கேட்டு தகவல் சட்டத்தில் எவ்வளோ இதுக்கு பார்க்கிங் 2000 பேர் வரணும். பார்க்கிங் இப்போ சரவணா பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் வச்சுருப்பாங்க. அதுவே பார்க்கிங் இல்லை. பார்க்கிங்கில் ஒரு 100 வண்டி தான் இருக்கும்.
கிட்டத்தட்ட 2000 வண்டி வருது. 2000 பொருள் 1 கிலோமீட்டர் தூரம் ஃபுல்லாக பிளாக் ஆகுது. கிட்ட நெருங்க முடியல, வண்டி போக முடியல, எல்லாம் பண்ண முடியாது, டிராஃபிக் ஜாம் ஆகுது. இது தொடர்ந்து ஒரு 2 வருஷம் தொடர்ந்து நடந்தால் வருது. பல புகார் கொடுத்தேன், எந்த தகவல்களை சட்டத்தை கொடுத்தேன், முதலமைச்சர் தனி பிரிவு கொடுத்தேன். அப்போது ஒன்றுமே மக்களுக்கு ஒன்றும் அவங்க தான் படுறாங்க, தீர்வு இல்லை. பார்க்கிங்கும் ஒரு பிரச்சனை, அதே மாதிரி இங்க ரோட்ல வந்து கடைகள் போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதை நம்ம எந்த நாட்கள்ல வந்து பார்க்க முடியும்? சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். சண்டேல ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 அடி தான், 20 அடி ரோடில் 10 அடி தான் இருக்கு, மீது எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. மீன் கட் பண்ணுறது, காய்கறி விற்கிறது, இதெல்லாம் பண்ணுறேன். இந்த நிர்வாக பிகேஎஸ் மீன் நிர்வாகம் அது கண்டுக்கிறது கிடையாது. அது அப்புறம் தான் ஓரளவுக்கு இதாகும், ஆனால் இவங்க கண்டுக்கிறது இல்லை. இதான் நிலைமை. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாலையோர கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் வந்து போக்குவரத்தை பாதிக்குது இல்லை? ஸோ இதுக்காக நீங்க இது மனு கொடுத்தீங்களா, பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், மேனேஜர் கொடுத்துருக்குறேன். ஆக முதல்ல இது வந்து பார்க்கிங் வசதி இல்லை, பிகேஎஸ் பார்க்கிங் வசதி இல்லை, ரோட்டில் இருக்கிறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகுது. பார்க்கிங்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னா 2000 பேர் வரதுக்கான வழிகிறப்போ சரவணா பார்த்து போர்ட்டிஸ் பண்ணால் பார்க்கிங் வச்சுருப்பாங்க. அதுபோல் இந்த அமைப்புக்கு பார்க்கிங் வந்து எப்படி லைசன்ஸ் வாங்கினாங்கன்றதை கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க, மறுக்கப்படுறாங்க. இப்போ அதே மாதிரி சாலைகளுமே சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை சரி பண்ணிட்டாங்க. சாலைகளும் மனு கொடுத்தேன், அதிகாரி கொடுத்தேன், அண்ணா சாலையை சீர் பண்ணிட்டாங்க. 2 மனு கொடுத்தேன் நான் அதிகாரிட்டு. ஒன்று பிகேஎஸ் நிர்வாகம் சீர்கேடுன்னு சொல்லிட்டு அண்ணா சாலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். அண்ணா சாலை சீரமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு உடனடியா என்ன விஷயங்களை செயல்படுத்தணும், என்ன பண்ணா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தீர்வு இது வந்து பிளாக் பண்ணி ஸ்டே வாங்கினா தான் தீர்வு கிடைக்கும். அடுத்த வருஷத்துக்கு நான் போகிறேன். அதில் வர வழி எல்லாம் 1 வருஷமும் எல்லாம் பண்ணியாச்சு, யாரும் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு சின்ன 1% கூட முன்னேற்றம் இல்லை. அடுத்த விட நான் முறையீடு பண்ணியிருக்கிறேன். மேல்முறையீடு அடுத்த ஸ்டேட் ஆகும். என்ன சொல்றாங்க, உங்களோட பெட்டிஷனை ஏற்றுக்கிறாங்களா? பெட்டிஷன் எதுவும் ரிப்ளை கொடுக்க மாட்டேன்றாங்க. எதுவுமே ரிப்ளை வரல. 1% கூட இம்ப்ரூவ் இல்லை. அதே நிலைமை தான் இருக்குது. இது சம்பந்தமாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன், அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பேட்டியின் மூலமா பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பொதுமக்களுக்கு எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க, பொதுமக்கள் ஒத்துழைக்கிறாங்க. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஏஐடிசி உள்ளாட்சி துறையில் செயல்பட்டு தலைவராக இருக்கிறேன். உள்ளாட்சி சம்மந்தப்பட்ட சொல்லியிருக்கிறேன். சுகாதார பிரிவு சுகாதாரமாக தான் இருக்கணும். இங்கே டெங்கு காய்ச்சல் இப்போ சுகாதார கேடுன்னா டெங்கு காய்ச்சல் வரத்துக்கு நீங்கள் துணையாக இருக்கிறீங்க. அது வந்து நீங்களே சீர்கேடு பண்ணுறீங்க. இந்த அதிகாரத்தில் ஏன் செயல் பண்ணல அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். அது சரியான பதில் இல்லை. இப்போ வந்து பார்க்கிங் வசதி சரி பண்ணி கொடுக்குறது, இந்த ரோட்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மீன் மார்க்கெட் கடைகள் வைக்காம இருக்கிறதெல்லாம் இருந்தா சரியாயிடும், இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது அப்படின்றீங்க? பார்க்கிங் வசதி இருந்தால் சரியாகும். இதுக்கான இப்போ 2000 பேர் வரதுக்கான கெப்பாசிட்டி பார்க்கிங் வசதி இல்லை. உள்ள 100 வண்டி தான் உள்ளே விட முடியும். மீதி 1990 இது வண்டிக்கு விட்டு 1 கிலோமீட்டர் வெளியே விட்டால நெரிசல் உண்டாகுது. பார்க்கிங் வசதி இல்லை. இதான் என்னுடைய இது. ஆக மொத்தம் போக்குவரத்து காவல்துறையும் இவங்களும் அதுக்கு முயற்சி பண்ணி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத இருக்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். நன்றி சார். நன்றி. ராஜேந்திரன் அவர்கள் 1 வருட காலமாக நான் பெட்டிஷன்லாம் போட்டுட்ருக்கேன், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க, பெரிதளவு ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்காக கேமராமேன் முகிலுடன் நான் பவானி ஸ்ரீ.